ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அக்டோபர் 29ஆம் தேதியாகி இன்று மாலை இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு மணி நிலவரத்திலே போட்டிருந்தோம். தங்கத்தோட விலை இன்று கிராமிற்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 115 ரூபா கிட்டே அதிகரிச்சிருக்குதுங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று ஒரே நாளில் கிராமிற்கு 250 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா விலை குறைந்த நிலையில் இன்று மீண்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 22 கேரட் ஒரு கிராம் 11,325 ரூபாயாகவும், ஒரு சவரன் 90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 12,354 ரூபாயாகவும், ஒரு சவரன் 98,832 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில மாற்றம் இல்லாமல் காலையில் இருந்த அதே 166 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதாவது கிராமிற்கு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம மதியம் 1 மணிக்கே நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ இப்போ ரேட் வந்து சேஞ்ச் ஆனது 4 மணிக்கு தான் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம சொன்ன ரேஞ்ச் வந்து 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்குமே சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ வந்து ஸ்டேட்டஸ் அப்படி தாங்க இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து இப்போ ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருந்திருக்குங்க. ஸோ அந்த டைமில் மீண்டும் வந்து அதிகரிக்க தான் தொடங்கிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய் சொல்லியிருந்தோம். இப்போ 100 ரூபாய் விட 15 ரூபாய் எச்சாவே 115 ரூபா வந்து அதிகரிச்சிருக்குங்க. வெள்ளியோட விலை மாற்றம் இல்லாமல் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் மாற்றம் இல்லாமல் அதே 166 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நேற்று தங்கத்துறை விலை குறைஞ்சது 11,075 ரூபாயில் இருந்த நிலையில் அந்த 75 ரூபாய் குறைந்து மீண்டும் வந்து 11,000 கீழே போகுமான்னு சொல்லி எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருந்ததுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சடனாக மீண்டும் வந்து அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் கிராமிற்கு 250 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்குங்க. 90,000 கீழே போச்சு. 88,400 ரூபாய் கிட்ட போச்சு. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா 90,000 கிராஸ் ஆகி 90,600 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குதுங்க. ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, நம்மளுக்கு ஒரு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த சராசரி மதிப்பு ஈக்குவலாக ஓரளவுக்கு நல்ல ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு காரணம் இதுதான் பாருங்களேன். டக்குன்னு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இன்றைக்கி இரவு தான் வந்து ஃபெட் மீட்டிங்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் ரேட் கட் பற்றி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதை பொறுத்து வந்து ரியாக்ட் ஆகும். தங்கத்தோட விலை அதிகரிக்கும் இல்லை குறையும். ஸோ பார்த்திங்கன்னா இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்கும் போல் எப்பவும் போல் வீடியோ நம்ம போடுறோங்க. இருந்தால் போடுறோம் நான். ஆனால் வந்து நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறம் ரியாக்ஷன் மாறினாலும் மாறலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ ஃபெட் மீட்டிங்கை பொறுத்து வந்து ரேட் சேஞ்ச் ஆகுது. தங்கத்தை பொறுத்து வந்து ரியாக்ட் ஆகும். வெள்ளிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். தற்பொழுது பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து 207 ரூபாயிலிருந்து இறங்கி இப்போ தான் வந்து 265 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா 1 ரூபாய் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெள்ளியோட விலை அதிகரிச்சிருக்கு. 1 ரூபாய் வந்து அதிகரிச்சிருந்துருக்குதுங்க. ஸோ வெள்ளியோட விலை வந்து 200 ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்களுக்குலாம் வந்து ஒரு லாஸ்னே சொல்ல முடியும். ஸோ வந்து வெயிட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் வெள்ளி வந்து மீண்டும் வந்து அந்த 200 ரூபாய் வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதே போல் தங்கம் பார்த்திங்கன்னா 12,200 ரூபாய் இருக்கிறப்போ வந்து வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துறீங்க. ஃபீல் பண்ணாதீங்க. லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்